அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சாத்தூர் கலைச்செல்வம். இன்னைக்கு என்ன டாபிக்கை பற்றி பேசுகிறோம்னா, அறிவியல் வளர்ச்சி ஆக்கமா அழிவா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ உள்ள காலகட்டத்தில் அறிவியல் அபரிதமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அது நன்மைக்கும் பயன்படும், தீமைக்கும் பயன்படும். அதாவது ஒரு எக்ஸாம்பிள், இது முற்காலத்துலலாம் அம்மிக்கல், ஆட்டோல் இதெல்லாம் இருந்தது. அதில் அரைச்சாங்க, உடல்நிலை ஆரோக்கியமாக இருந்தது. மிக்சி கிரைண்டரு, அதில் அரைச்சாங்க, உடல்நிலை ஆரோக்கியம் இல்லை. அதில் அம்மி ஆற்றல்களில் அரைக்கும் போது டைமிங் கூடும், மிக்சி கிரைண்டரில் அரைக்கும் போது டைமிங் கம்மி, சீக்கிரமாக வேலையை முடிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு ப்ளஸ் இருக்குது, ஒரு மைனஸும் இருக்குது. இப்போ இப்படியே நம்மலாம் சின்ன வயசில் இருக்கும்போதுன்னா கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ இல்லை கில்லியோ அப்படின்ட்டு வெளியே சென்று நம்ம விளாண்டோம். இதே இப்போ உள்ள தலைமுறைகள் என்ன, அறிவியல் அபரிவிதமான வளர்ச்சியின் காரணமாக வெளியே சென்று விளையாடுறது குறைஞ்சி வச்சு செல்லிலேயே விளாண்டுட்டு போயிடுறாங்க. இப்போ உடல் ஆரோக்கியம் கெடும். சமூக வலைதளம் வளர்ச்சி ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கும் உதவுது, ஒரு அழிவு நோக்கியும் செல்லுது. இப்போ நம்ம படிக்கிற காலத்துலனா, இப்போ 9th முடிச்சுட்டு 10th போகிறோம்னா, அப்புறமா செல்லு கிடையாது, சமூக வலைதளம் எதுவும் கிடையாது. இப்போ 10th புக்கை வாங்கி நம்ம லீவில் படிக்கணும்னா தேடி அலைவோம், யார் 10th முடிச்சாங்க, அவங்கள்ட்ட பழைய புக்கை வாங்கணுமே அப்படின்னு தேடி அலைவோம். எங்கே இருக்கிறாங்க, எந்த எந்த தெருவில் இருக்கிறாங்கன்னு தேடி அலையும் போது இது மாதிரி ஒருத்தருக்கு கிடைச்சிட்டாருன்னா அவர்கிட்ட நம்ம 9வது புக்கை கொடுத்துட்டு 10வது புக்கை வாங்குவோம். வாங்கி அந்த லீவில் படிக்க ஆரம்பிப்போம். இப்போ என்ன ஆகி போச்சு, தேடி அலையிற அவசியமே இல்லை. செல்லில் அடித்தாலே மொத்த டாபிக்கும் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் எல்லாமே வந்துடுது. இது ஒரு அபரிதமான வளர்ச்சி. ஒரு ஆன்லைன் கிளாஸு, கொரோனா லாக்டவுன்லாம் எல்லாரும் வெளியே போகிறதுக்கே பயந்தாங்க. அப்போ மாணவர்களை பாதுகாக்க ஆன்லைன் வழியாக தான் கிளாஸ் நடந்தது. அதெல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி. அதில் ஒரு ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. எல்லாத்தையும் பார்க்கும்போது அறிவியல் வளர்ச்சி இன்னும் நிறைய சொல்லலாம். அறிவியல் வளர்ச்சி நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. அதுவும் போக இப்போ கல்யாண வீடே வச்சுக்கிடுவோமே. இப்போ இதுக்கு முன்னாடி கல்யாண வீட்டுலலாம் தேடி 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 உற்றார் உறவினர், சுற்றம், நட்பு எல்லாத்தையும் தேடி தேடி வெளியூரில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் தேடி தேடி பத்திரிக்கை வச்சாங்க. எல்லாரும் ஒரு வாரத்துக்கு முன்னுட்டியே வீட்டில் இருந்து கல்யாண வீட்டில் தேவையான அனைத்து விஷயங்களையும் செஞ்சு கொடுத்து கூடமாட உதவி செஞ்சாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சு, அறிவியல் அபரிதமான வளர்ச்சிகள் தேடி போய் பத்திரிக்கை வைக்க குறைஞ்சது. இப்போ இன்னும் போக 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 என்ன ஆகும், ஒரு இன்விடேஷனை ஏஐ தொழில்நுட்பத்தில் தயாரித்து வாட்ஸ்அப்லேயே அனுப்பி விட்ருவாங்க. வாட்ஸ்அப்லேயே அனுப்பிவிட்டு ஒரு ஸ்கேனரை அனுப்பிடுவாங்க. அதாவது கல்யாணம் நடந்த வீடியோ எடுத்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு விட்டு ஒரு ஸ்கேனர் அனுப்பிடுவாங்க, மொய் இந்த ஸ்கேனரில் செய்யுங்க அப்படின்ட்டு. அதுவும் போக ஒரு என்ன மொய் ஸ்கேனரில் எழுதினோடனே ஒரு கூப்பனும் அந்த அந்த குரூப்பில் அனுப்பிடுவாங்க. அந்த கூப்பனை யூஸ் பண்ணி நாங்கள் இந்த ஹோட்டலில் பேசி வச்சுருக்கோம், அந்த கூப்பனை காட்டினா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு போக 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 அப்படி மாறும். ஒரு கற்பனையாக சொல்கிறது தான். அரசியல் கட்சியிலையோ நம்ம வாழ்க்கை முறையிலையோ குறை சொல்லலை. அதாவது அறிவியல் வளர்ச்சி நல்லா இருக்கு, அது ஆக்கப்பூர்வமாகவும் இருக்கு. சில நேரங்கள் பார்க்கும்போது அதை நம்ம பயன்படுத்துகிற முறையை பொறுத்து தான் இருக்கு. நம்ம ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு தான் பயன்படுத்தணும். அழிவை நோக்கி செல்லக்கூடிய விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது அறிவியலை. இதுக்கு முன்னாடினா ஏதாச்சும் ஒரு நோய் தாக்குச்சின்னு வச்சுங்களேன், அவங்கள காப்பாற்றுறதே பெரிய விஷயமா இருக்கும். பெரியம்மை, ஏன்னா முற்காலத்துலலாம் காலரா இந்த நோயெல்லாம் தாக்குச்சு, பல பேர் உயிரிழந்தாங்க. இப்போம்னா எந்த நோயும் தாக்குனாலும் ஈஸியாக காப்பாற்றிடுறாங்க. அதாவது மருந்துகளின் அபரிவிதமான வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக தான் எந்த நோயினாலும் தாக்கிடுறாங்க. கொரோனாலேயே தடுப்பூசி கண்டுபிடிச்சி எல்லாரையும் முழுமையாக காப்பாற்றினாங்க. அறிவியல் என்பது மனிதனுக்கு ஆக்கப்பூர்வமான வளர்ச்சியை தரக்கூடியது மட்டும்தான். அதை அழிவை நோக்கி பயன்படுத்தக்கூடாது. ஏன் சொல்கிறோம்னா, எல்லாரும் இப்போ செல் பார்க்குறதுல ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க. மாணவர்கள்னாலும் சரி தான். இப்போ பிள்ளை சாப்பிடல, பிள்ளை அழுகுது அப்படின்னா தாய் என்ன செய்வாங்க, என் பிள்ளை அழுதுன்னா உடனே செல்லை கொடுத்துருவேன், வீடியோ போட்டு கொடுத்துருவேன், அதை பார்த்தோன்னே அழுகி நிப்பாட்டிடுவா, செல்லை கையில் கொடுத்துட்டோம்னா சாப்பிட ஆரம்பிச்சிருவா அப்படின்ட்டு இப்பவுமே அந்த பிள்ளைகளுக்கு செல்லை கொடுத்து பழக்கம் பண்ணுறாங்க. இது பின்னாடி எப்படி வருது, அவன் வெளியே போக மாட்டான், விளையாட மாட்டான், படிக்க மாட்டான், செல்லிலேயே அடிக்ட் ஆகிடுவான் நேரமும். அதாவது கைபேசி என்பது நம் தேவைக்கு மட்டும்தான். அதை நலனுக்காண்டி பயன்படுத்தணும், நம்ம சுயநலத்துக்காண்டி பயன்படுத்தக்கூடாது. அது அழிவை நோக்கி சென்றுடும்.
அனைவருக்கும் நன்றி.